அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே வணக்கம். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய்ங்கிறனால பேசிக்காகவே தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பொதுவாகவே மேஷராசிக்காரங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் தான் லைஃப் நல்லா இருக்கும். காரணம் என்னென்னா, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய்க்கு மங்களகாரகன் இன்னொரு பேரும் இருக்குது. அதனால் திருமணத்துக்கு அப்புறம் தான் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியை நோக்கி போகும். இந்த புத்தாண்டில் முக்கிய கிரக மாற்றம் நடக்க போகிறதால மேஷராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு டர்னிங் பாயிண்ட் வருஷமாகவே அமையும். இந்த வருஷம் தொடக்கத்தில் குரு கொஞ்சம் பாசிட்டிவாக இல்லாமல் இருக்கிறனால பண விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. முக்கியமாக யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. பொதுவாகவே குருவோட பவர் கம்மியாக இருக்கிற ஜாதகக்காரங்க யாராச்சும் காசு கொடுத்தா கடனாக கொடுத்தீங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் திரும்பி வராது. அதனால் நெக்ஸ்ட்டு குரு பயிற்சி வர வரைக்கும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. அடுத்தபடியாக குரு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதால புது முயற்சி செய்யும்போது சின்ன சின்ன தடங்கல்கள் வரும். சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த வேலையும் அவசரப்பட்டு செய்யாதீங்க. பொறுமையை கையாளுங்க. அடுத்ததாக ராசிக்கு 5ல் ராகு சஞ்சரிக்கிறதுனால அளவுக்கு அதிகமாக கோவப்படுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு கோவத்தை கட்டுப்படுத்திக்கங்க. இந்த 2017ஆம் வருஷம் செப்டம்பர் வரைக்கும் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் வராது. அதே சமயம் செப்டம்பர் மாதம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாகிறதால கண்டிப்பாக ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும். அந்த டர்னிங் பாயிண்ட் எதை நோக்கி இருக்கும்னா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கைகூடி வரும். பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவாங்க. ஒன்று பிஸ்னஸை டெவலப் பண்ணுவீங்க, அல்லது இருக்கிற பிஸ்னஸை எக்ஸ்டென்ஷன் பண்ணிவிட்டு பெரிய அளவுக்கு கொண்டு போவீங்க. கண்டிப்பான தொழில் வளர்ச்சி உண்டு. இந்த வருஷத்தோட அஷ்டமத்து சனி முடியறதுனால இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் இனி இருக்காது. பொதுவாகவே ராகு கேது கொஞ்சம் பாசிட்டிவ் இல்லாததுனால அவங்களால அலைச்சல் அதிகரிக்கும். இதை தீர்த்துக்கிறதுக்கு துர்க்கை அம்மனை வழிபட்டுவாங்க. ஓரளவுக்கு அலைச்சல் குறைஞ்சு நிம்மதி கிடைக்கும். ஆக மொத்தம் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த 2017ஆவது வருஷம் பாசிட்டிவாக தான் இருக்கும். சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் சமாளிச்சிடுவீங்க. நவக்கிரக வழிபாடு ஏற்றம் தரும், புதிய மாற்றம் தரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.